Hello, வணக்கம் and welcome to IPL 2026 திருவிழா. Welcome to the review show of MI vs PBKS. பிடாக், இந்த எட்ஜ் நான் கொடுத்ததுக்கு ரீசன் நம்ம ஆளுங்க இப்படி ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் கொடுத்தேன். சி, ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் நான் வந்து பஞ்சாப் கிங்ஸ் எல்லா வாட்டியும் கிரெடிட் பண்றது, அவரோட தலைவர் ஸ்ரேயஸ் ஐயர் முன்னாடி நின்று டீமை வழி நடத்துற விதம் தான். ஐ திங்க் தட் ஹஸ் சேஞ்ச் இன் த பஞ்சாப் கிங்ஸ் கேம்ப் இன் த லாஸ்ட் 2 years. Also, he won a trophy with KKR. Also, he took DC to finals. Also, whenever he sees the blue jersey, Mumbai in Mumbai or Mulanpur last year நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். What a phenomenal chase. 207 87 அடிச்சு நாட் அவுட்டா பேட்டை கையில கடைசி வரைக்கும் கையில தூக்கி வந்தாரு உள்ள, அவங்க டீமுக்கு ஃபைனல்ஸ் எடுத்துன்னு போனாரு அவங்க டீமை. இன்னைக்கு ஒரு ஹை ப்ரெஷர் சேஸ். பும்ரா அந்த மாதிரி ஆடுறதுலாம் நாட் வெரி ஈஸி. பிடாக், ஓப்பனிங் தாட்ஸ் என்ன? வெல்கம் டு த ஷோ. சாரி, ஐ வாஸ் வெரி எலேட்டட் வித் திஸ் பெர்ஃபார்மன்ஸ். பஞ்சாப் பிரப்சிமரன் சிங் அடிச்சது இன்னும் சந்தோஷம் எனக்கு. ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன் பிரப்சிமரன் சிங்கை கொடுத்திருந்தேன் என்னோட கேம் சேஞ்சரா. You don't look so happy, Pidog. Why the title, 5-time title winners cannot play like this, but they have been playing very, very, very average cricket. Yes, over to you, Pidog. அதாவது இப்ப அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு பார்த்தா, மும்பை இந்தியன்ஸ் இல்ல, மும்பை இந்தியன்ஸ் அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா, ஒரு பிளேயர் எந்த பிளேயர் ஃபிட் ஆக மாட்டான் அப்படின்றது அந்த ஷார்ப் செல் இருக்கணும். குவிண்டன் டி காக் அப்படின்ற ஒரு பிளேயரு, அவரை வந்து ரிக்கல்டனுக்கு ஓவரா ப்ரெஃபர் பண்றது. திருப்பி திருப்பி அதை தான் சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன். 30 ரன் அடிப்பார் ரிக்கல்டன், மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க மாட்டாரு. இவர் எப்படின்னா ஒரு சர்டிஃபைடு மேட்ச் வின்னர். ஓகே, அங்க அவங்களுக்கு பிளேயிங் லெவன் இது பண்ண தெரியல. ஓகே, ரெண்டாவது வந்துட்டு இப்ப நம்ம நேற்று கரெக்டா கெஸ் பண்ணோம், ரோஹித் சர்மா ஆடலன்னா இவங்க 2 பேரும் ஓபன் பண்ணுவாங்க, போல்ட்டுக்கு பதிலா அஸ்வினி குமார் வருவாரு அப்படின்னு. ஓகே, நீங்க வந்து ஷார்துல் தாக்கூர் கிட்டத்தட்ட ஒரு 120 மேட்ச் ஆடி இருக்காரு ஐபிஎல்ல வித் an economy of 9.75. அவரெல்லாம் ஆடவே முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, பிச்சில் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்விங் அது இது இல்லைன்னா தீபக் சஹரும் ஆடவே முடியாது. இட் டசன்ட் பிலாங் டு திஸ் லெவல். அஸ்வினி குமார் மாதிரி ஒரு ஆளை நீங்க ஆட மாட்டேன்றீங்க. அதுக்கப்புறம் சாண்ட்னர் மாதிரி ஒருத்தரை உக்காத்தி வைக்கிற கிரைமே எதுவுமே கிடையாது. இப்ப அல்லாஹ் ஃபார் 2 விக்கெட் எடுத்ததுனால எங்க சாண்ட்னர் ஆடுவீங்க அந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. சாண்ட்னர் ஹாஸ் டு பிளே. ஏன்னா உங்களோட போலிங் அட்டாக் வந்து ஒரே ஒரு போலர் தான் உங்களுக்கு, உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு போலர் who belong to this level, that is ஜஸ்பிரீத் பும்ரா. அவரும் 4 ஓவர்ல 40 ரன் கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்றது. ரெண்டாவது எப்படின்னா, ஒரு ஐசிசி ரூல் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டருக்கு போலிங் போடுறது, ஆஃப் ஸ்பின்னர் ரைட் ஹேண்டருக்கு போலிங் போடுறது பேன் மாதிரி லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருந்துனே இருக்கணும், இல்லைனாலும் மெமோ வரும். ஓகே, அதாவது அது எப்படின்னா மேட்ச் அவங்களுக்கு எங்க போச்சுன்னா ஹர்திக் பாண்டியா இறக்கி விட்டாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல குனி வாஸ் கோயிங் இன் பெசாக் மோடு. ஓகே, அவங்க தே லுக்ட் வெரி கன்ஃபியூஸ்டு. பஞ்சாப் சஹலு சமாட்டி வாங்கினாரு, யாருமே பேடா போடலன்னு சொல்ல, ஜஸ்ட் குனி ரைஸ் திஸ் கேம். 13.4 ஓவர்ஸ்ல விக்கெட் விழுது. அந்த பார்ட்னர்ஷிப் நமந்தீரும் இவரும் ஒரு எலக்ட்ரிஃபைங் பார்ட்னர்ஷிப். அப்ப வந்து மொமெண்டத்தை கெடுத்தது ஹர்திக் பாண்டியா. இன்னைக்கு அவர் அடிக்கல. ஓகே, அவர் அடிக்கலன்றதுனால சொல்றேன். அவர் இப்ப அல்லாஹ் நல்லா போலிங் போட்டு என்ன சொல்றேன், சாட்னர் ஆடி இருக்கணும்ன்றேன். அது ஒரு மிகப்பெரிய தப்பு. இவரு ஷெர்ஃபேன் ரதன்ஃபோர்ட் வராதது. இப்ப நிறைய பேர் என்ன கேள்வி, என்ன சார் 5 பால்ல 1 ரன் அடிச்சாரு? 5 பாலே யார்கர் போட்டாங்க ஷெர்ஃபேன் ரதன்ஃபோர்டுக்கு? அது யாரா இருந்தாலும் ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. அன்பிளேயபிள் யார்கர் போட்டாங்க அவங்களுக்கு. அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன பாக்குறேன்னா, மும்பை இஸ் ஸ்ட்ரகிளிங் வித் தேர் இன்டெலிஜென்ஸ். மும்பையை பத்தி நான் போடாத ட்வீட்டே கிடையாது, அவனை பத்தி பெருமையா பேசாத நாளே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ஃபைண்ட் வாட் இஸ் தேர் பெஸ்ட் ஃபிட் காம்பினேஷன் 12. ஓகே, அதுக்கப்புறம் அதுதான் சொன்னேனே, இங்க வந்து ஃபிங்கர் ஸ்பின்னர் தான் இதுவா இருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சஹல் வாங்கின அடி. அப்படிங்கும் போது இப்போ மும்பை இந்தியன்ஸோட டீம்ல நீங்க பாத்தீங்கன்னா கை சுத்துறதுக்கு கூட ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் கிடையாது. ஒன்ஸ் யுவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆர் டேக்கன் அவே,
you don't have anyone to really come and save you. That's the bottom line. மயங்க் ராவத் ஆட வச்சாங்களே, எதுக்குன்னு தெரியல. எங்க ஆட வச்சாரு? என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே எதுக்கு? பண்ண வைக்கலையே. கொஞ்சம் bowling bowling குடுக்கலையே, போடுவாரு. பேட்டிங் வரல அவரு. அதான் நான் தான் திருப்பி சொல்றேனே. When you don't have any option, you are going to play both Deepak Chahar and Shardul Thakur in the playing 11. வேற உனக்கு ஆப்ஷனே இல்ல அப்படின்னா தான் அவங்க 2 பேரையும் நீங்க ஆட முடியும். ஏன்னா 2 பேர், தீபக் சஹர் கேன் போல் வெல் இன் பவர் பிளே, ஒன் டைமென்ஷனல் பால், டெத் எல்லாம் போட முடியாது. ஷார்துல் தாக்கூர் வந்து எப்படின்னா பியூட்டிஃபுல்லா போட்டிருப்பாரு 4 ஓவர் 46, எக்ஸலண்டா போட்டு 4 ஓவர் 46. அதுல ஒரு 2 விக்கெட் விழுந்ததுன்னா உங்களுக்கு வந்து பாக்கியம், இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுவும் அவங்களுக்கு எப்படின்னா, பும்ராவை நீங்க பவர் பிளேல யூஸ் பண்ண போறீங்கன்னா தட் ஹஸ் டு பி த ஃபர்ஸ்ட் ஓவர். ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் 20 ரன் போதோ தென் பும்ரா இஸ் கமிங் டு போல். முதல் ஓவரில் 21 ரன்னு சாந்தி அப்படின்னு ஆரம்பிச்சாரு தீபக் சஹர். அதுக்கப்புறம் பும்ரா ஒரு 5 ரன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் திருப்பி பார்க்குற 6th ஓவர் பவர் பிளேல போடுறாரு. ஏன்னா அங்கேயே கேம் போயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இங்கே என்ன சொன்ன கண்டிஷன்ஸ்னா, ஃபர்ஸ்ட் 8 ஓவரில் எப்படி செட் பண்ணுறீங்க? 8 ஓவரில் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை நிறுத்தவே முடியாதுன்னு. 8 overs 74 for 2 Mumbai Indians, 8 overs 83 for 2 Punjab Kings. அந்த வின் ஃபேக்டரை டிக் பண்ணிட்டாங்க. கடைசி 5 ஓவர்ல பவுலிங் ப்ளீடிங்கை நிறுத்தவே முடியாதுன்னும். 145 for 2 Mumbai Indians, 145 for 2. Can you believe what I am saying? அங்கிருந்து they could only score 50 for 4 with that power what they had. ஓகே, இப்போ இவங்க 15 ஓவரில் 172, 2.3 ஓவர்ஸில் வந்துட்டு இவங்க 24 ஃபார் நோலாஸ். ஸோ அந்தையும் இவங்க டிக் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது இப்போ வந்துட்டு ஃபியூவல் வந்து ரிசர்வ்ல ஓடிட்டு இருக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு. அவங்க பெட்ரோலை ஃபில்லப் பண்ணல அப்படின்னா தேர் கோயிங் டு பி இன் அ சிவியர் ப்ராப்ளம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த டீமை வச்சு எப்படி ஜெயிக்கணும்னா டக் அவுட்ல வந்து ஒரு ஊஞ்சல் போட்டுடணும். ஊஞ்சல் போட்டுட்டு அந்த கோச் வந்து அப்படியே ஒத்த கையில் அப்படியே படுத்துட்டு மேட்ச் பார்க்கணும். அவங்களுக்கு 4 பேர் வந்து ஆட்டி விடணும் அந்த ஊஞ்சலை. அந்த மாதிரியான ஒரு டீமை வச்சுன்னு 5க்கு நீங்க 4 தோக்குறீங்க. மற்ற டீம்ஸ்க்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு. 5க்கு 4, 5க்கு 4, 5க்கு 4 தோத்துருக்காங்க. ஓகே, 5க்கு 4 தோத்துருக்காங்க, 4 in a row. ஓகே, அந்த மாதிரி ஒரு டீமை வச்சுன்னு bowling you got all the combination, batting you got all the combination, you got depth, you got a finger spinner, you got a mystery spinner, you got a world's best bowler Jasprit Bumrah, you got power packed 7 batsmen who can kill you on a day, and you are getting an absolute hammering. இன்னைக்கு வந்து absolute hammering, டிசியோட அப்சல்யூட் ஹேமரிங், ஆர்சிபியோட அப்சல்யூட் ஹேமரிங். ஸோ அவங்க முழிச்சிக்கல அப்படின்னா தே ஆர் கோயிங் டு பி இன் பிக் ட்ரபிள். ஏன்னா வந்து கம்ஃபர்டபுளாக அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு போவாங்கன்னு ஒரு டீம் நான் யோசிக்காம கம்ஃபர்டபுளாக பிளே ஆஃப்ஸ் போவாங்கன்னு சொன்னேன். அதை நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. நவ் தேர் இன் ரியல் டேஞ்சர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இன் பிளே ஆஃப்ஸ். விக்கி, ப்ளீஸ் ஆட் யுவர் தாட்ஸ். இல்ல, அதுதான் மிஸ்ஸிங் அவுட் ஆன் பிளே ஆஃப்ஸை விட இப்ப என்ன காம்பினேஷன் ஆடி என்ன பண்ணி வந்து எப்படி அதை திருப்பி எடுத்துட்டு வர போறாங்க. மும்பை மாதிரி ஒரு டீம் இதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பீடா மும்பை மட்டும் இல்ல பீடா, நான் வந்து ஜஸ்ட் இந்த காமெண்ட்ரியை கேட்டுட்டு இருக்கும் போது இயன் பிஷப் சொல்றாரு, there are 13 trophies at the bottom of the table. 13 டிராஃபி 3 டீம் சேர்ந்து, கேகேஆர், மும்பை, சிஎஸ்கே 3 டீம் சேர்ந்து 13 டிராஃபி கீழே இருக்கு. சோ கிரிக்கெட் வந்து எவ்வளோ பெரிய ஒரு லெவலர்ன்றத இதை விட ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கவே முடியாது. அதாவது 3 பெஸ்ட் டீம் இந்த காம்படிஷன், பெஸ்ட் டீம் ஓவர் 18 years, அவங்களால 8, 9, 10ல உட்கார முடிஞ்சதுன்னா I don't know. That's the beauty of IPL. That is the competition that they have amongst the 10 teams. You cannot take any team light on any day, any situation, on any ground. இது வந்து ஒரு பாட்டம் லைன். நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு பாட்டம் லைன். Very well played to Quinton de Kock. He rose up to the situation. Whatever was expected out of him, he delivered it in 10 folds. ஒரு 10 நாட்ச் மேல போனாரு, கேமை தூக்கின்னு மேல போனாரு. அவர் கண்ணு முன்னாடி 2 விக்கெட் போயிடுது பவர் பிளேல. நிறுத்தாம அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தாரு. டமால் 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 அடிச்சுட்டே இருந்தாங்க. பிரில்லியன்ட் இன்னிங்ஸ் ஃப்ரம் நமந்தீர், பிரில்லியன்ட் சப்போர்ட்.
பியூட்டிஃபுல்லா ஆனாங்க. எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி ஒரு டைம்ல ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் என்ன பண்ண முடியும்னு காட்டினாரு போன மேட்ச். தனியா ஒண்ணுமே இல்லாத ஸ்கோரை வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ரன் ரேட்ல அடி வாங்காத அளவுக்கு 70 ரன் லாஸ் வாங்காத அளவுக்கு ஒரு 30 ரன் 27 ரன்னுக்கு கொண்டு வந்து நிறுத்தினாரு. ஒரு 15-20 பால்ல ஒரு 50 ரன் காட்டுன்னு காட்டி எடுத்து வந்து நிறுத்துறாரு. ஆனா அதுக்கு அஹெட்டா வந்து ஹர்திக் பாண்டியா வரீங்க. அதுக்கு முன்னாடி கேம் நம்பர் 4 ஹர்திக் பாண்டியா அனுப்புறாங்க. ஐ டோன்ட் நோ, தேர் சம்திங் ராங் வித் த பிளானிங்கா இல்ல வந்து இஸ் த டீம் இஸ் நாட் பீங் ஜெல் டுகெதரா? இன்னைக்கு கரெக்ட், எஸ், திலக் வர்மாவை இறக்காதது அப்சல்யூட்லி கரெக்ட். ஏன்னா இந்த இந்த சிச்சுவேஷன்ல திலக் வர்மா போய் அவரும் அவுட் ஆயிருந்தாருன்னா தேர் இஸ் அப்சல்யூட்லி நோ சே இன் தட். ஒரு நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 7ல ஒண்ணுமே இருந்திருக்காது. அதுக்கப்புறம் வந்து பேக் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி சரிஞ்சிருப்பாங்க. நமந்தீர் நல்லா ஹோல்ட் பண்ணாரு ஒரு இன்னிங்ஸ் ஒரு சைடு. அதுக்கப்புறம் வந்து அழகா வந்து ஓப்பன் அவுட் பண்ணாரு. ஸோ இது வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ட் கிரெடிட்ஸ் டு பஞ்சாப். பிடாக் பவர் பிளேலே முடிச்சாரு. பிடாக் ஹர்ஷ்தீப் சிங் 100th விக்கெட் எடுக்கிற ஐபிஎல்ல பவர் பிளேலே முடிச்சு விட்டாரு கேமை. இது வந்து இவங்க போலிங் வந்து ஸ்ட்ரென்த் டு அதான். ஒரு பக்கம் வந்து ஆர்சிபி என்னடான்னா போலிங்கை வச்சும் மிரட்டுறான், பேட்டிங்கை வச்சும் மிரட்டுறான். பஞ்சாப் கிங்ஸ் என்னடான்னா ஒரு கண்ணில் மிருக பசி. எல்லா மேட்சும் இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ். ஒரு 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 சேலஞ்சிங் டாஸ்க் இருக்கு. நல்ல ஓபனர்ஸ் 2 பேர் ஆடுறாங்களா, விக்கெட் எடுத்துடுறாங்க. ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் 210 ரன் 215 ரன் அடிக்கணும் சென்னை மாதிரி ஒரு விக்கெட்ல. அப்படியா, ஓகே நான் கை தூக்குறேன்ட்டு ஸ்ரேயஸ் ஐயர் கை தூக்கிடுறாரு. இந்த மேட்ச் நான் கை தூக்குறேன்னு பிரப்சிமன் கை தூக்குறாரு. நான் அடிச்சு கொடுக்குறேன், நான் தனியா முடிச்சு கொடுக்குறேன்னு. 100 கேம் என்னன்னா சென்னையில சரியான ஸ்டார்ட், ராலக்கிங் ஸ்டார்ட் வந்து பிரியான்சாரியா வந்து கொடுத்துட்டு அவர் பாட்டு கிளம்பி போறாரு. 45 ரன் 15 பால் அடிச்சு அவர் பாட்டு கிளம்பி போறாரு. இது வந்து அதுதான் சொல்றேனே, the culture has changed in a lot of franchises where cricket is not being played the same way which was played 5 years back or 7 years back. Have you ever imagined Punjab Kings going unbeaten till the 5th game and sitting at the top? I have never seen. நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு விவரம் தெரிஞ்சு ஒரு 12 வருஷம் 13 வருஷம் நல்லாவே ஃபாலோ பண்றேன் ஐபிஎல். ஐ ஹவ் நெவர் சீன் them doing this. பாண்டிங்கும் ஸ்ரேயஸ் ஐயரும் என்ன மாத்துறாங்களோ இல்லையோ, they have left some legacy already. How cricket has to be played என்ற கல்ச்சரை கத்து கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன, there is a lot of questions, Pidoc. இந்த இப்போ நீங்க மும்பை இந்தியன்ஸ் டக் அவுட்ல இருக்கீங்க. ஒரு டெக்னிக்கலி இல்ல வர்ச்சுவலி அவங்களுக்கு அந்த டோர்னமெண்ட் ஓவரா இல்ல there is still chance for them to come back? Yes, they can come back, but will they come back? What do you think? போன வருஷம் 5 மேட்ச்ல 4 தோத்துருந்தாங்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், தே மேட் இட் டு தி பிளே ஆஃப்ஸ். ஓகே, சோ சோ எனக்கு பதில் சொல்ல முடியல. பட் ஸ்டில் இப்ப விளையாடுறது வந்து யார் வேணா பார்க்கட்டும், whoever sees this kind of a performance that they are putting up, especially with the ball, they were supposed to be bowling heavy. இந்த ஐபிஎல்ல when they came in, நீங்களும் நானும் தான் ப்ரிவியூ பண்ணோம், bowling might எங்கேயோ இருக்கு. பட் why are they getting hit like anything? 240 ஒரு கேம்ல, 195 just like that. ஒரு 20 பால் 22 பால் ஸ்பேர்ல. எஸ் பிடாக், சாரி. அதான் சொல்றேனே, இன்னைக்கு 220 வந்திருக்கணும். அது நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் பேசிக்ஸ் நீ வந்து தப்பு பண்ண அப்படின்னா, நான் திரும்பியும் சொல்றேன், குவிண்டன் டி காக் முதல் மேட்ச்ல இருந்து ஆடி இருந்தான்னா அவர் இன்னொரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி தெர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ் அபவுட் தட். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ தெர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ். இதை நான் குவிண்டன் டி காக் செஞ்சுரி அடிச்ச அப்புறம் சொல்லல, போன மேட்சே சொன்னேன். அவர் வர்றதுக்கு முன்னாடி ரிக்கில்டன் இஸ் அ வெரி குட் பிளேயர். 30 ரன் அடிப்பார், மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க மாட்டார். அது போன வருஷம் பார்த்துட்டோம். எங்க லைன்ஸ் பையன், நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்ததுல இருந்து பார்த்திருக்கேன். இஸ் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். மேட்ச் எல்லாம் ஜெயிச்சு கொடுக்க முடியாது. பட் குவிண்டன் டி காக் மைட் நாட் பி கன்சிஸ்டன்ட், பட் இஸ் கோயிங் டு மேக் அ பிக் டென்ட் எவ்ரி தேர்ட் கேம். அந்த மாதிரியான ஒரு பிளேயர். இன்னைக்கு அவர் ஆடி இருக்க மாட்டார் குவிண்டன் டி காக், ரோஹித் சர்மா வந்து ஃபிட்டா இருந்தா. ஸோ இட் இஸ் அ ஜாக் பாட் அவங்களுக்கு. ரெண்டாவது, எப்ப பார்த்தாலும் இந்த போன வருஷமே என்ன பண்ணாங்க, திலக் வர்மா நம்பர் 5 நம்பர் 6 எல்லாம் இருக்குனாங்க முதல் 5 மேட்ச். முதல்ல 5 மேட்ச் பண்ணாத கேலி கூத்து இல்ல. அதுக்கப்புறம் இந்த ரியலைஸ்டு கரெக்டா பிளேயிங் காம்பினேஷன் எடுத்துன்னு வந்துட்டு டப்புன்னு இது பண்ண வர ஆரம்பிச்சாங்க. இப்ப வந்துட்டு புதுசா யார் வந்து அந்த அட்வைஸ் கொடுக்குறான்னு தெரியல. ஒவ்வொரு மேட்சும் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆனா ஸ்கை தான் உள்ள போகணும், திலக் வர்மா கிடையாது, ஸ்கை தான் உள்ள போகணும், நோ மேட்டர் வாட். ரைட் ஹேண்டர் அவுட் ஆனா கை வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லெவலுக்கு மேல ஒரு கான்பிடன்ஸே இல்லாம மாறுறாரு. ஓகே, அர்ஷதீப் சிங் வாஸ் bowling at his best. ஐடியலி திலக் வர்மா should have batted number 3. நமந்திரே அவங்க ஏங்க இருக்குனாங்கன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷனு ரொம்ப நல்லா நமந்தீர் ஆடினாருன்னு நானே வந்து ஒரு ட்வீட் போட்டேன்.
ஒரு அல்வா கேட்ச், எனக்கே அல்வாவா அப்படின்னு ஆமா. கவுண்டமணி சொல்ற மாதிரி ஒரு அல்வா விட்டாரு யஜுவேந்தர் சஹல். உசு அடிச்சாரு. இல்லைன்னா அங்கேயே க்ளோஸ் ஆயிருக்கும் மேட்ச். ஓகே, அதுவே ஒரு தப்பான டெசிஷன் தான். இட் வாஸ் ப்ரூவ்ட் ரைட் பிகாஸ் தேர் வாஸ் 100 ரன் பார்ட்னர்ஷிப். ஓகே, இல்லைன்னா எம்பராஸ்மெண்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். கடைசி 5 ஓவரில் தே டிடன்ட் கேபிட்டலைஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் தான் என்ன சொல்லுவேன், ஒன்று பும்ராவை பவர் பிளேல போடவே போடாது, இல்லை பவர் பிளேல பும்ரா போட்டால் முதல் ஓவர் போடணும். ஏன்னா உங்களுக்கு அந்த பக்கம் இப்போ ட்ரெண்ட் போல்ட் இல்லை. ட்ரெண்ட் போல் முதலேருந்தே டோர்னமெண்ட் பண்ணி சொன்ன ஒரே ப்ராப்ளம் ட்ரெண்ட் போல் தான். ரைட் திங் தட் இஸ் நாட் பிளேயிங், இஸ் நாட் கம் டு த டோர்னமெண்ட். SA20 வச்சு சின்ன பசங்களை வச்சு சமாடி அடிச்சாங்க அவரை. அதுக்கப்புறம் யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ். இப்போ ஹர்திக் பாண்டியாவே ஃபர்ஸ்ட் ஓவரை போட்டிருக்கணும். ஒன்று ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஓவரை போட்டிருக்கணும், இல்லைன்னா வந்துட்டு இட் ஷுட் ஹேவ் பீன் ஜஸ்பிரீத் பும்ரா. ஓகே, இப்போ இந்த சின்ன பையனுக்கு 2 விக்கெட் விழுந்துச்சு அல்லாஹ் பார்க்க. பட் எனி டே இஃப் யூ ஆர் டெல்லிங் தட் சாட்னரோட அல்லாஹ் கசன்ஃபார் வில் ட்ராவல் வெல் இன் த ஃபியூச்சர் ஆஃப் த டோர்னமெண்ட், தே ஆர் கோயிங் டு கெட் இட் ராங். ஸோ அவங்க ஏகப்பட்ட தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. பிபிகேஎஸ்ஆ இருக்கட்டும் சரி, ஆர்சிபியா இருக்கட்டும் சரி, தே காட் அ குட் டீம், தேர் ரன்னிங் த ஷோ வெரி 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 வெல். தட் இஸ் ஒன்லி டிஃபரன்ஸ். இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து திரும்பி கம்பேக் வரதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. தே ஆர் நோன் ஃபார் இட். தட்ஸ் வை ஐ டோல்ட் யூ a reason where they lost 4 out of 5 games last year, still made it to the playoffs அப்படின்னு. அந்த பாடி லாங்குவேஜை நான் பார்க்குறேன், ஹர்திக் பாண்டியாவோட பாடி லாங்குவேஜை பார்க்குறேன். எனக்கு ஐ எம் நாட் ரியலி கெட்டிங் எனி பாசிட்டிவ் வைப்ஸு. அதுக்கப்புறம் எல்லா பிளேயர்ஸோட இதை பார்க்குறேன். ஜஸ்பிரீத் பும்ராவை பேக்வர்ட் பாயிண்ட்ல யாராவது நிறுத்துவாங்களா தெரியாமல் கேட்குறேன். ஓகே, அந்த பிரப்சிம்ரன் சிங் ஒரு கேட்ச், அவரை நான் குறையே சொல்ல மாட்டேன். அவர் சேஃப் ஃபீல்டர், அத்லெட்டிக் கிடையாது, அங்கிருந்து விழுந்து பிடிச்சிருவாரு. இட்ஸ் a legend when it comes you have the ball in his hands. அந்த கேட்ச் விட்டோடனே they are taking him out of backward point, and you know பிரப்சிம்ரன் சிங் is very strong square on the offside. அப்படிங்கும்போது யூ ஆர் ஹேவிங் எ கை லைக் பும்ரா தேர். இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்க முடியாது விக்கி. இல்ல, which leaves me from asking you, இப்போ நீங்க சொன்னீங்க ரோஹித் சர்மா ஆடிந்தா குவிண்டன் டிகாக் ஆடி இருக்கவே மாட்டாருன்னு. நவ் தட் குவிண்டன் டிகாக் ஹாஸ், எப்படி சொல்றது, இறக்கி இருக்காரு ஒரு 100. இஸ் இட் தி எண்ட்? இஸ் இட் கர்டன்ஸ் ஃபார் ரிக்கில்டன்? இஃப் கண்டிப்பா பெரியப்பா நெக்ஸ்ட் மேட்ச் வருவாரு. பெரியப்பா ஒரு கால் ஒரு கை இல்லைனாலும் கெட்ட பையன் சார், இந்த காளி மாதிரி பெரியப்பாவை இறக்கி விட்டே ஆகணும். அவங்க இறக்கி விடுவாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, கை வலிச்சாலும் சரி, கால் வலிச்சாலும் சரி, பெரியப்பாவை இறக்கி விடுவாங்க 100%. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பெரியப்பா அண்ட் குவிண்டன் டிகாக் ஆர் தே கோயிங் டு கோ ரன் த ஷோ ஃப்ரம் நவ்? ஒன்னு. ரெண்டாவது, போல்ட் இதுக்கப்புறமும் போல்ட் ஆடுவாங்களா? ஆட மாட்டாங்க. கண்டிப்பா ஆட மாட்டாங்க. ஆடுவாங்களா? ஆடக்கூடாது. எடுத்துன்னு வர மாட்டாங்க. அட் எனி காஸ்ட் போல்ட் எடுத்துன்னு வர மாட்டாங்க. இப்போ போல்ட் மட்டும் ஒரு பிரச்சனை இல்ல, தீபக் சஹாரும் ஒரு பிரச்சனையா இருக்காரு. சோ அவருக்கு பதிலா ஹர்திக் பாண்டியா இந்தியாவுக்கு வந்து நியூ பால்ல போலிங் போடுறாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு இந்தியாவுக்கு. நிறைய நேரம் இந்தியாவுக்கு அவர் தான் போடுறாரு. இந்த வேர்ல்ட் கப்லயும் அவர் தான் போட்டாரு. ஏன் இந்தியா அதை பண்ண மாட்டேன்றாங்கன்னு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது, மோர் தேன் half a side of the Indian team is from Mumbai Indians. How authoritative was this knock from Shreyas Iyer? Will he be considered for the next T20 coming up or the series, whichever is going to happen? நான் என்ன நினைக்கிறேன், he is the next, இது என்னோட ஒப்பீனியன், சாரி டு இன்டரப்ட், இது என்னோட ஒப்பீனியன். he might be the next potential captain for India in the next T20 tournament, next T20 World Cup, provided அவங்க முன்னாடி 2-3 சீரிஸ் அவருக்கு கொடுத்து எப்படி ஹேண்டில் பண்றாரு டீம்னு பாக்குறது கூட I wouldn't be surprised if the captaincy is also brilliant. இதுக்கப்புறமா அந்த சான்ஸ் அவருக்கு வருமா? சில்வர் பிளாட்டர்ல நியாயப்படி கொண்டு வந்து கொடுக்கணும். இதுக்கு மேல ஒரு half a side of Indian டீமே வந்து அவரு அத்தாரிட்டேட்டிவா எங்க பார்த்தாலும் மும்பை இந்தியன்ஸை பார்த்தா அடிக்கிறாரு. நீங்க போட்ட ட்வீட்ல இருந்தே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஸ்ரேயஸ் ஐயருக்கு அந்த கதவுகள் திறக்குமா? ட்வீட்டா போட்டேன், எதுக்கு அதை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்றீங்க? இல்ல, அது உங்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல பீடா. நியாயம். சூரியகுமார் doesn't deserve a place in a T20 anymore. I see the downfall in his game. Second thing is he's not young. அப்படிங்கும்போது இட் ஹஸ் டு பி அப்ளிகபிள். ஏன்னா வந்து அந்த பழைய ஸ்பைடர்மேன் 360 சூரியகுமார் எதுவுமே கண்ணில் தெரிய மாட்டேங்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் இஸ் ஃபெயிலிங். ஐ எம் சேயிங் திஸ். இஸ் த ஒன் ஹூ பெயில்ட் அஸ் அவுட் ஃப்ரம் த கேம் அகேன்ஸ்ட் USA. அவர் அடிக்கல USA தோத்துருப்பாங்க. ஆனால் அந்த பழைய சூரியகுமார் யாதவோட கான்ஃபிடன்ஸ், பழைய சூரியகுமார் யாதவோட பாடி லாங்குவேஜ், அந்த இன்ஸ்டிங்க்ட், அது எனக்கு தெரியல.
அப்படிங்கும்போது யூ ஹேவ் டு மூவ் ஆன். T20 வேர்ல்ட் கப் இஸ் 2 இயர்ஸ் ஃப்ரம் நவ் ஆன். யூ ஹேவ் டு பில்ட் த டீம். பிரியான் சாரியா மாதிரி ஒரு ஆள், ஒரு சூரியவன்ஷி, பிரப்சிம்ரன் சிங் இதுக்கு மேலே என்னையா பண்ணுவார்? யாருமே அவரை பற்றி பேசவே மாட்டேன்றாங்க. அடின்னு அடிக்கிறாரு. போன வருஷம் அடிக்கிறாரு, இந்த வருஷம் அடிக்கிறாரு. அதனால அப்படிங்கும்போது எவன் அடிக்கிறானோ கிவ் தம் an ஆப்ஷன். பிரியான் சாரியா இஸ் ஸ்கோரிங், வைபவ் சூரியவன்ஷி ஸ்கோரிங், whoever is scoring runs is the one has to be considered. இந்த எமோஷன்ஸ் இதெல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. இமேஜின் இந்தியா டிஃபெண்டிங் another T20 title and winning a hat-trick of World Cups. Imagine them winning a hat-trick of World Cups. எவன் ஜெயிச்சிருக்கான்? No one has won a hat-trick of World Cups. 50 over World Cup. ரெண்டே நம்ம தான பண்ணிருக்கோம். இப்போ வெஸ்ட் இண்டீஸ் 75-79ல வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்ல ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க 99, 2003, 2007. ஓகே, ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணாங்க. 3 தடவை வின் பண்ணியிருக்காங்க. Now India got a chance to equal that. But there should be any emotions and there should be professionalism and who is performing to get in. The problem with Mumbai Indians is now they've got everything at their disposal. இப்போ நான் என்ன பண்ணுவேன், ரிக்கல்டனுக்கு பதிலாக ரோஹித் சர்மாவை எடுத்துன்னு வந்துட்டு இவருக்கு பதிலாக தீபக் சஹர் பதிலாக மிச்சல் சாட்னர் கொண்டு வந்துடுவேன். அட்லீஸ்ட் இந்த அல்லா கசன்ஃபார் வந்து என்ன அவரும் அடித்தான் வாங்க. அல்லா கசன்ஃபார் 4 ஓவரில் 37 போட்டுருவாரு, ஒஸ்ட் கேஸ். அப்படி இப்படி காலி நல்லா போட்டுருவாரு, பும்ரா நல்லா போட்டுருவாரு. எனக்கு அட்லீஸ்ட் 3 போலர் இருக்காங்க, மீதி 2 வச்சு நான் மேனேஜ் பண்றேன் அப்படின்னு மேனேஜ் பண்ணுவேன். இந்த பேட்டிங் லைனப் தென் when காலி கம்ஸ் இன் இட் பிகம்ஸ் ஈவன் மோர் ஸ்ட்ராங்கர். ஈ கேன் ஆல்சோ பேட்டிங் போது அதை தான் பண்ணுவேன் நான். பேட்டிங் ஸ்டில் த ஸ்கோர் 195. 195ன்றது நான் தான் போட்டேன் 9 runs ஷார்ட் ஆஃப் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். பட் 9 runs ஷார்ட் ஆஃப் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் and you get blitzed by the Punjab batsmen போது I at least need to have 3 bowlers who can bowl 35 runs or less in 4 overs. That one is going to be definitely Bumrah, even though he didn't deliver today. Bumrah is Bumrah. சாட்னரும் போட்டுருவாரு, அந்த அல்லா கசன்ஃபார் ஏமாத்தி போட்டுருவாரு. மீதி 8 ஓவர் நான் மேனேஜ் பண்ணிடுவேன். ஷார்துல் தாக்கூர், ஹர்திக் பாண்டியா இவங்களை வச்சு நான் மேனேஜ் பண்ணுவேன். ஷார்துல் தாக்கூருக்கு பதிலா அஸ்வினி குமார் எடுத்துன்னு வருமான்னு கேக்குறேன். அதுதான் நெக்ஸ்ட் கேள்வி. தீபக் சஹருக்கு பதிலா அஸ்வினி குமார். ஷார்துல் தாக்கூர் அப்படியே ஓசியில் ஏதாவது விக்கெட் எடுத்துருவார், ஒய்டா போட்டு நக்குல் பால் போட்டு. ஐ வுட் ராதர் ஹேவ் ஷார்துல் தாக்கூர் வேர் ஹி கேன் ஆல்சோ கம் அண்ட் பேட் இஃப் நீட்ன்றதுனால நான் என்ன பண்ணுவேன், ஷார்துல் தாக்கூர், ஜஸ்பிரீத் பும்ரா, அஸ்வினி குமார், சாண்ட்னர், அல்லா கசன்ஃபார், ஹர்திக் பாண்டியா. இட்ஸ் நாட் அ பேட் bowling attack. This is how I will go. They can still turn it around. But this is not the Mumbai think tank. This is not the management. This is not the intelligence. This is not the body language I've seen from a 5-time champions. I hope that everything will change come next game, or else இவங்களோட பாதையை மலர் பாதையா இருக்கும்னு சொன்னோம், முட்பாதையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. if they lose the next game. if you want to add on some thoughts, add on. மற்றபடி வந்து ஷ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், பிரப்சிம்ரனா இருக்கட்டும், just unbelievable ஆனாங்க. As you have described that Quinton did very well, Namandir did very well. This is just a jolt for Mumbai Indians. I hope they will recover back and prove that why they are 5-time champions. 4 wins in a row, ஜோல்ட்ன்றீங்க. எஸ், லெட்ஸ் see what they do in the next game. பட் ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல சூப்பர் கொஸ்டின் வச்சிருக்கேன். இதுவும் ஸ்கையை பத்தி தான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். ஹலோ பிரசன்னா சார், மை கொஸ்டின் இஸ் ரிகார்டிங் த ரேஞ்ச் ஆஃப், சாரி யாரு கேட்டாங்கன்னு முதல்ல சொல்றேன். முகமது அர்ஷத் பேர் முகமதுன்னு போட்டிருக்கு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஹலோ பிரசன்னா சார், மை கொஸ்டின் இஸ் ரிகார்டிங் த ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் பிளேட் பை அவர் இந்தியன் பேட்ஸ்மேன் அன்டில் தி அரைவல் ஆஃப் சூரியகுமார் யாதவ் அலைஸ் ஸ்கை in 2020. I don't recall seeing any Indian player playing innovative shots like switch hit, reverse sweep, paddle scoop, sweep, etc. But players from countries like Australia, South Africa, England have been doing this a lot. Is there any particular reason behind that, sir? How did the players from other countries like Dilshan, Faf, ABD, Butler, Maxwell, Brendan McCullum, etc. place these shots with ease? ஸோ அதாவது ரொம்ப கன்வென்ஷனலா அப்ரோச் பண்ணியிருந்தாங்க இந்தியன்ஸ் இவ்வளோ வருஷமா. அன்டில் தி அரைவல் ஆஃப் சூரியகுமார் யாதவ் ஒரு 360 எங்களால அடிக்க முடியும்ன்றத காட்டினாரு. ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடியே இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருக்கிற பிளேயர்ஸ், அதாவது ஸ்ரீலங்காவும் சேர்த்துக்கலாம், தில்ஷன் இருக்காரு, தில்ஷன், ஃபேஃப், ஏபிடி, பட்லர், மேக்ஸ்வெல், பிரெண்டன் மெக்கலம், இவங்க எல்லாம் வந்து இது முன்னாடியே பண்ணிருக்காங்களே, எப்படி இதெல்லாம் இவங்க பண்றாங்க, அவ்வளவு ஈஸியோட அடிக்கிறாங்க இந்த ஷாட்ஸ் எல்லாம், ஹவு இஸ் இஸ் பாசிபிள்னு கேக்குறாரு. பாசிபிள் இஸ் திஸ், இந்தியாவில் ஒரு கோச்சு, இப்போ நீங்கள் போறீங்க, ஒரு சின்ன பையன், ஒரு 17 வயசு பையன் வந்து நெட்ஸில் ஆடுறான், புது பையன், ஒரு லேப் படிச்சா உடனே நம்ம மென்டாலிட்டி இருந்துருமா, நீனா விவியன் ரிச்சர்ட்ஸா நேரம் ஆடுற முதல்ல இருக்கிறான் விட்டு அப்படின்ட்டுருவாங்க. வெள்ளக்காரன் எப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அப்படி ஒரு பெடல் ஸ்கூப் படிக்கிறீங்க, மிஸ் பண்ணுறீங்கன்னா குட் ட்ரை, யூ நீட் டு பி கரேஜியஸ் டு டு தட், ஐ லைக் இட் அப்படின்னுவான்.
தட் இஸ் a வே. அதே மாதிரி ஏதாவது நீங்க ஓடி வந்துட்டு திடீர்னு நரேன் மாதிரி இப்படி கையை இப்படி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நரேன் நினைப்பா போடுறா ஒழுங்கா அப்படின்னு. த ப்ராப்ளம் இஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த சின்ன பசங்களை நீங்க எஜுகேட் பண்ணும்போது எப்படின்னா, நிறைய பேர் இந்த கோச்சுக்கு பயந்து பயந்தே இந்த ஷாட்லாம் ஆட மாட்டாங்க. ஓரளவுக்கு பெரிய ஆளான அப்புறம் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும் போது தான் இந்த மாதிரி ஆட ஆரம்பிப்பாங்க. இதை நான் வந்து உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்க வந்துட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் அது இதெல்லாம் நீங்க கோச் பண்றீங்க. இந்த மாதிரி இப்போ 4 டே கிரிக்கெட்லயே ஏபிடி வில்லியர்ஸ்ல 4 டே கிரிக்கெட்லயே வந்து பெடல் பெடல் ஸ்கூப் லேப்னு இல்லை பெடல் ஸ்கூப் ஆடுவாரு. அந்த மாதிரி ஆடும்போது அந்த மாதிரி ஆடி அவுட் ஆயினாருன்னா ஃபர்ஸ்ட் திங் அவர் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வரும்போது நான் பார்ப்பேன். அதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன் சவுத் ஆப்பிரிக்கா போய் ஹால் லைக் மைட் அப்படிமா. நம்மால் என்ன பண்ணுவான், நேர க்ளவ் கூட காட்ட விட மாட்டான், கூப்பிடுவாங்க வாங்க. என்ன பிராட்மேன் அனுப்பும் உனக்கு, நேரம் ஆட தெரியாது, இன்னும் ஒரு மேட்ச் இந்த மாதிரி ஆடினா அடுத்த மேட்ச் வெளில உட்காந்து வச்சிருவேன். ஸோ தட் இஸ் அ மென்டாலிட்டி வேர் that is not allowing the batsman really to go up with the confidence to play that because he's worried about what the feedbacks will be given by the coach. It has got nothing to do any technical, tactical or any other explanations, sir. Of course, sir. பர்டிகுலர்லி பெடல் ஸ்கூப்பு ரிவர்ஸ் ஸ்கூப்பு குவிண்டன் டிகா கர்ஷதி இப்போ நானா இருப்பாருங்க, அதெல்லாம் பொசிஷன்லாம் ரொம்ப கரெக்டாக இல்லைன்னா பால் பாவாங்கட்டையை பொழந்துரும். ஓகே, இந்த ஸ்பின்னர்ஸை சுவிட்ச் இட்டு ரிவர்ஸ் ஸ்வீப் படிச்சிங்கன்னா பரவாயில்ல, இங்கே உடம்புல கிடம்புல பட்டு இது பண்ணோம். ஹர்ஷதீப் மாதிரி போடுற ஒரு ஆளை நீங்கள் லேப் ரிவர்ஸ் லேப் ஆடுறீங்க. ஈவன் தெரியாதனமா பேட்டை முன்னாடி வச்சா ஒரு பேட்ல படுற பாலே வந்து தாவாங்கட்டையில் அடிச்சிடும். அவ்வளவு கஷ்டம். இட்ஸ் நாட் அன் ஈஸி ஷாட் டு பிளே. அப்படிங்கும் போது உடனே வென் யூ கெட் அ ஃபீட்பேக், நீ என்ன பெரிய பிராட்மேன் அப்படின்னு நீங்க ஆட முடியாது. நான் சொல்றது இப்ப நீங்க யோசிச்சு பாப்பீங்க, நீங்க பேட்டிங் நீங்க அந்த காலத்துல ஆடும்போது நீங்க ஒரு டெய்லண்டர் ஸ்வீப் அடிச்சா 4 நாள் நெட்ஸ்ல பேட்டிங் எல்லாம் கொடுக்காம இருந்திருக்காங்க எனக்கு. ஸ்வீப் அடிச்சு எப்படி எங்க அப்பா வந்து எல்லார்கிட்டையும் கேட்பாரு, அவன் எப்படி அவுட் ஆனான்னு கேட்பாரு. ஸ்வீப் அடிச்சு அவுட் ஆனா அடுத்த மேட்ச் நான் மேட்சுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு. சாரி, அதுதான் சொல்லுவாங்க. நேரா குறுக்கு போடுற ஒரு ஸ்வீப் அடிக்க பாப்பீங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு பேட்டிங் கொடுக்கவே மாட்டாங்க நெட்ஸ்ல, பேட்டிங் கொடுக்கவே மாட்டாங்க நெட்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால தான் அந்த ஃபாரின் கல்ச்சர்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க கோச்சஸ்லாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நெட்ல ஒரு மேட்ச் சரியா ஆடல, இப்போ நம்ம அந்த கல்ச்சரே அந்த மாதிரி தான். சின்ன பசங்க நெட்ல சரியா ஆடல அவுட் ஆறாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. they will try and abuse them and make sure that there is a fear in their mind. So there are technical lot of technical stuff involved. It's all about encouraging the players. When they are nobody, then they will graduate in playing all these shots like this. What the gentleman the question has asked, the only thing is, in my humble opinion, is the mentality of the coaches. நீங்களும் சின்ன லெவல்ல இருந்து கிரிக்கெட் ஆடி பெரிய லெவல் ஆடி இருக்கீங்க. I'm sure that you will also accept what I'm saying. If you accept what I'm saying, we'll move on and give the closing thoughts for this episode, Vicky. 100% bit accept பண்றேன், but slowly things are starting to change. Now that a lot of coaches are adapting to a lot of things. நான் வந்து இப்போ கோச் பண்றேன், அதனால நான் அந்த மாதிரிலாம் சொல்லலைன்னு நான் சொல்லலை. நானுமே சொல்லுவேன், நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் பால் போய் 2-3 பாலுக்கு அப்புறம் இந்த அண்டர் 14 அண்டர் 12 பசங்களாம் கோச் பண்ணும்போது அவங்க மேட்ச் ஓவர் நைட்டு பாக்குறாங்க. ஏபிடி வில்லியர்ஸ் ஆடுறாரு, ஜாஸ் பட்லர் ஆடுறாரு, மேக்ஸ்வெல் ஆடுறாரு, அவர் ஆடுறாரு, இவர் ஆடுறாரு, எல்லாரையும் பார்த்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் பால் இப்படி சார் மேட்ச்ல அவர் ஆடுறாரே சார், ஐபிஎல் ஆடுறாங்களே சார், நம்மளும் ஆடலாம்ல சார் அந்த ஷாட் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. நம்ம என்ன பதில் சொல்றதுனே தெரியாது. ஆடாத, முதல் 10 பால் பார்த்து ஆடிட்டு அதுக்கப்புறம் ஆடின்னு நானும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். So slowly the mentality is changing. Slowly Indian cricket is just taking over the world of T20 cricket ன்னு சொல்லும்போது of course there will be a lot of lenience in terms of இந்த மாதிரி ஷார்ட்ஸ் being played. ஒரு ஹார்ட் சிச்சுவேஷன்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் பாலே ட்ரை பண்றது, ஆர் ஒரு டிஃப்ரெண்ட் நக்கல் பாலோ வாட் எவர் பால் தட் யூ வாண்ட் டு போல், அதை வந்து ஒரு ட்ரை பண்றதுக்கு ஒரு ஃப்ரீடமோ ஸ்லோவா சேஞ்ச் ஆயிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். வெரி வெல் டன் பிடாக், வெரி வெல் செட், சூப்பரா சம் அப் பண்ணீங்க. கிரேட் கொஸ்டின் முகமது, லவ்லி எக்ஸ்பிளனேஷன் ஃப்ரம் பிடாக். அப்படியே ஸ்லோவா மூவ் ஆன் பண்ணலாம். க்ளோசிங் தாட்ஸ் ஃபார் திஸ் கேம் பிடாக். ஸ்பாட் ஆஃப் பார்டர்ல இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். இன்ஃபேக்ட் 13 டைட்டில்னு சொன்னவொடனே எனக்கு அப்படியே குப்புன்னு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன் பிஷப் 13 டைட்டில் லிங்கரிங் அட் த பாட்டம் ஆஃப் த டேபிள்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு பக்கம் ஐபிஎல்ன்ற ஒரு போட்டி வந்து எவ்வளவு ஒரு காம்படிட்டிவான ஒரு விஷயம். ஒரு வின்னரே வின் பண்ணவங்களே திரும்பி 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 அரைச்சமாவே அரைக்க மாட்டாங்க, புது வின்னர்ஸ் வருவாங்க, சரிதத்தை திருப்பி எழுதுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்கு. உங்களோட க்ளோசிங் தாட் என்ன? அதான் நான் உங்களுக்கு சொல்றேனே, the team that are doing well or picking up doing well. ஆர்சிபி அவங்க காம்பினேஷன் பிளேயிங் லெவன் என்னன்னு தெரியும், பஞ்சாப் பிளேயிங் லெவன் என்னன்னு தெரியும். அப்படியே படிச்சிருங்களா பீடா அப்படின்னு சொல்லுவீங்க.
டு an extent டெல்லி ஆல்சோ, ஜிடி ஆல்சோ, சிஎஸ்கே அந்த டெம்ப்ளேட்டுக்கு இப்போ வந்திருக்காங்க. மும்பை இஸ் ஆல்சோ another team. Every game they are making 2 or 3 changes. Every game they are making 2 or 3 changes. Whether it's forced changes due to injury or unforced changes because of the think tank is happening. அந்த பேட்டிங் ஆர்டர் எல்லாமே தப்பு. போன மேட்சும் ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட சரியா முன்னாடி இறக்கியிருந்தா ஜெயிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. அதே மேட்சை க்ளோஸா கொண்டு வந்துட்டாரு. அப்படிங்கும்போது they have been very circumspect. They are not playing a positive brand of cricket like the champions do. பட் தேர் நோன். இந்த கதையை எல்லாரும் பார்த்துருக்காங்க. 5-4 தோத்துட்டு எப்படி வந்திருக்காங்கன்னு. ஆனால் அது எல்லா தடவையும் நடக்காது. போன தடவை அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தென் தே ஸ்டார்டட் தட் பிளேயிங் காம்பினேஷன். தே காட் இட் ரைட் அட் த ரைட் டைம் when they started getting the momentum swing. அப்படியே ஜெயிச்சு அப்படியே வந்துட்டாங்க எலிமினேட்டருக்கு. அடுத்த மேட்ச் அவங்க எழுந்திருக்கல அப்படின்னா, அவர் ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் தட் ஒன் டீம் வில் டெஃபினெட்லி கெட் இன் டு பிளே ஆஃப் இஸ் கோயிங் டு பி பேத்தட்டிக்கலி ராங். பட் பிபிகேஸ் எதுவுமே வந்து பெருசா ராக்கெட் சயின்ஸ்லாம் எதுவும் பண்ணல. அதே ஃபிக்ஸ்டு பேட்டர்ன்ல போலிங் கொடுக்குறாங்க, ஃபிக்ஸ்டு பேட்டர்ன்ல பேட்டிங் ஆடுறாங்க, பேட்டிங் ஆர்டர் அதே மாதிரி வச்சிருக்காங்க. They are doing the right things and the guys are taking responsibility like you said. Everyone is trying to take responsibility. அந்த ப்ரெஷர் வந்து மேட்ச் ப்ரெஷர், அந்த சிச்சுவேஷன் ப்ரெஷரை அவங்க மூஞ்சில என்னால பார்க்க முடியல. நாட் ஓன்லி கேப்டன் கூல, பிரப்சிம்ரன் சிங்க பாருங்க, பிரியான்சாரியா பாருங்க, அந்த காணலி பாருங்க. 196ன்றது see I told you that they are short by few runs பட் நாட் டூ மச் ஆஃப் ஷாட்டுங்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்படியே கம்போஸ்டா வந்து ஆடுறாங்க. அந்த கம்போஷரை பிளேயிங் லெவன் உள்ள இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுத்தாதான் உண்டே ஒழிய அது தெரியல மும்பை இந்தியன்ஸுக்கு. பட் வி ஆல் பிலீவ் தே ஆர் கோயிங் டு டர்ன் த டேபிள்ஸ் ஆன். பட் த டைம் இஸ் ரன்னிங் திக் அண்ட் ஃபாஸ்ட். வெல் பிளேட் டு பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ஹார்ட் லக் டு மும்பை இந்தியன்ஸ். அடுத்த எபிசோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு another match on Friday, which is going to be a review between two great sides. KKR trying to get on board. அதுக்கப்புறம் GT trying to get their momentum with the hat-trick offensive comeback. இப்போ 97லேருந்து 98 போயிட்டாரு. துண்டா அடிச்சாரு PBK தான் ஜெயிக்கும் அப்படின்னு. His progress to 98%. Will come and do a detailed review on that match. 98%. பிக் ஸ்மைல் பார்த்தா தெரியும். பிக் ஸ்மைல். அதுக்கப்புறம் பிரப்சிம்ரன் சிங் வேற அடிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ எல்லாத்தையும் கரெக்டா இது பண்ணிருக்காரு. கம் பேக் அண்ட் டூ அ டீடைல்டு ரிவ்யூ ஆன் தட் கேம். Which team has won again is getting it right on. Until then, thanks a lot and bye bye.